Hebron Ministries. போன வாரங்கள் அநேக செய்திகளை பார்த்தோம். வருகையின் செய்திகள், ராப்சர் ரகசிய வருகை குறித்து பார்த்தோம். ராப்சருக்கு பிறகு என்ன நடக்கும்? உபத்திரவ காலம், தி ட்ரிபுலேஷன். உபத்திரவ காலத்தை குறித்து, அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நடத்துவார். சரி, மத்தேயுவின் புத்தகம் 24 அதிகாரத்தில் 21 வசனம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். There will be a great tribulation such as has not been since the beginning of the world until this time, no nor ever shall be. 22 வசனம், அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகியும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். Unless these days were shortened, no flesh would be saved. But for the elect's sake, those days will be shortened. 23, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கு இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். Then if anyone says to you, look, here is the Christ, or there, do not believe it. கடைசியாக, ஏனென்றால் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்ப கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். சம்பவித்திராததும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அதிலே ஒருவனும் தப்பி போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது. அவருக்கு அதிக நாள் எப்படி உபத்திரவப்படும். அதில் பாருங்கள், உபத்திரவத்தில் கூட தேவன் நமக்கு கருணை அன்பு காமிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த உபத்திரவ காலம் எத்தனை வருஷம் இருக்கும்? 7 வருஷங்கள். அந்த 7 வருஷங்கள் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. முதல் 3 வருஷங்கள், பிறகு அடுத்த 3 வருஷங்கள். இவற்றை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் தப்புவிக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை நீங்கள் தப்புவிக்க பண்ணுவீர்கள். நான் போன வாரங்களில் உங்களோடு கூட பேசினேன். ரகசிய வருகை, ராப்சர், ஹார்பாசோ, ஸ்நாட்ச் அவே என்று பேசினேன். பாருங்க, தேவன் உங்களை பறித்து செல்லும்படியாக வாழ வேண்டும். தனக்கு பிடித்தவர்களை, தன்னை நேசித்தவர்களை தேவன் ஆண்டவர் பறித்து செல்வார். அது ரகசிய வருகை என்று உங்களோடு கூட பேசினேன். இந்த 3 வருஷங்கள் பார்க்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை, தேவன் மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுக்கின்றார். எத்தனையோ நாட்கள் நீங்கள் வாழ்ந்தீர்கள், நானும் வாழ்கிறேன். நமக்கு ஆண்டவர் யார் உண்மையாக இருந்தார்களோ அவர்கள் வருகையில் ரகசியவர்களை எடுத்து செல்கிறார். கைவிடப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு உபத்திரவ காலத்தை கொடுத்து அந்த உபத்திரவ காலத்தில் ரட்சிக்க முடியாது. முதல் உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் யார் கைவிடப்பட்டார்களோ அவர்கள் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் செல்ல தேவன் வழியை காண்பிப்பார். 2வது 3 வருஷத்தில் யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 3 வகையான நியாய தீர்ப்பு. முதல்ல முத்திரை நியாய தீர்ப்பு, அப்படி என்றால் த சீல். 2வது காரியம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது தேவ எக்காலத்தினுடைய நியாய தீர்ப்பு. 3வது ஆண்டவர் த பவுல் ஜட்ஜ்மெண்டை தேவன் கட்டளையிடுகின்றார். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிறகு இதை முடித்தத உடனே அர்மகதான் யுத்தம். அந்த அர்மகதான் யுத்தத்தில் தேவன் என்ன காரியங்களை செய்ய போகிறார், எப்படி ஆண்டவர் வரப்போகிறார், பயங்கர வருகை அது. அந்த வருகையில் அதற்கு பிறகுதான் 1000 வருட அரசாட்சி. இதெல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொண்டால் அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் தேவன் 7 காரியங்களை சொல்கின்றார். 7 முத்திரைகளை குறித்து பேசுகின்றார். ஒவ்வொரு முத்திரை அவர் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? முதல்ல பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது த ஃபர்ஸ்ட் சீல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வெள்ளை நிற குதிரையை குறித்து வாசிக்க முடியும். 2வது காரியத்தை பார்க்கும் பொழுது சிகப்பு நிற குதிரையை குறித்து பார்க்க முடியும். 3வது
நம்ம பார்க்கும் பொழுது பிளாக் ஹார்ஸ், கருப்பு நிற குதிரை. நான்காவது பார்க்கும் பொழுது பேல் ஹார்ஸ், பழுப்பு நிற குதிரையை குறித்து நாம் பார்க்க போய் இந்த 4 குதிரைகள் எதை குறிக்கிறது, எப்படி அந்தி கிறிஸ்து செயல்பட போகிறான், எப்படி பிசாசு செயல்பட போகிறான், இதெல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது 4 ஹார்ஸ், ஹல்லேலூயா, 4 குதிரைகள் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் சாப்டர் 6:1, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். I saw when the lamp opened one of the seals, and I heard one of the 4 living creatures saying with a voice like thunder, come and see. இதுதான் ஆண்டவர் சொல்ல, ஒவ்வொரு நாளும் வந்து பார், வசனத்தை கேள், சபைக்கு வா. ஹல்லேலூயா. நான் ஏன் வர வேண்டும், நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. உடைக்க கண்டேன். முத்திரையை உடைக்கிறது யார்? யாராவது ஒருத்தவங்க முத்திரையை உடைக்கணும்ல. அவர் பாடுபட்டவர் இந்த முத்திரையை உடைப்பதற்கு தகுதி உள்ளவராய் பிதா காண்கின்றார். ஹல்லேலூயா. அந்த தேவன் என்ன பண்றாரு? அப்போ ஆண்டவருக்கு முன்பாக வணக்கமாய் அவர்கள் விழுகிறார், பாய்ந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பரிகாசம் பண்ண எத்தனை பேர் உண்டு? இயேசுவை சிலுவையில் அடிம்பொழுது எவ்வளோ சிரிச்சவர்கள். சாதாரணமான ஒன்றுக்கும் உதவாத ஒரு சோல்ஜர் எப்படி குத்தி பதான்னு சிரிச்சான். நம்ம பார்க்குறோம் அந்த படங்கள்ல, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல மற்றெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறோம் பார்த்தியா எப்படிலாம் சிரிச்சான். இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் இந்த அருமையான இஸ்ரேல் நாடு தான் உலகத்தின் மைய பகுதியில் இருக்குது, சென்டரில் இருக்குது. ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஜாக்கப் இருக்கான கல்லை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் சொல்லும்போது இந்த கல்லை நீ எடுத்து அதுக்கு கல்லுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் போய் வரவில்லை கண்டாவே கர்த்தர் என்னை ஆசீர்வாதி, ஆண்டவரே இந்த கல் உமக்கு வீடாகும் அப்படின்னு சொல்லி பொருத்தனம் பண்ணுற பாருங்க. அந்த இடம் பேர் என்ன? பெத்தேல். பெத்தேல் தான் ஹோல் வேர்ல்டுக்கு வந்து சென்டர் பார்ட். இஸ்ரவேல் தேசம் தான் அந்த இடம். கரெக்ட், ரைட்டா? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் அவங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும்னு கேட்டால், நம்பர் 2 வந்து உலகத்தில் இருக்க எல்லா ரிசர்வ் பேங்க் யார் கையில் இருக்குது? யூதர்கள் கரங்களிலே இருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா யூதர்கள் கரங்கள், அவங்க தான் எல்லா ரிசர்வ் பேங்க். அப்போ எக்கானமி பேங்க் அத்தனை பேரும் கண்ட்ரோல் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் அந்த பேங்க்குடைய எக்கானமி இவனுக்கு வரணும்னு சொல்லிட்டு 2வது என்ன பண்ணிடுறான், அவன் உடன்படிக்கை பண்ணுறான். 3வது காரியம் இந்த ட்ரேடு. இப்போ யூரோப்பியன் எக்கனாமிக் ட்ரேட் அதை பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னன்னா எல்லா பங்கு சந்தைகள் எல்லாம் பார்க்குறீங்க, சென்சஸ்ன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்போது அந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவனுடைய கரங்களில் கொண்டு வந்துடும். அப்போ எங்குமே எல்லாம் இவன் நினச்சா விலையை ஏற்றலாம், நினச்சா விலையை குறைக்கலாம். அந்த ஹீப்ரூவில் அடோனிஸ் என்ற ஒரு வேர்டு, அடோனிஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸமா. அடோனிஸ் அப்படின்னா ஹீப்ரூவில் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸம். ஒரு ஆள் பார்க்கறதுக்கு பயங்கரமான அப்படி ஒரு உருவத்தில் பாம்பு, பிசாசு, சாத்தான் அவ்வளோ அழகாக வருது. சில பேர் நல்லவனை யாருக்கும் தெரியாது, அந்த டூப்ளிகேட் தான் பல இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை. 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். முத்திரை, த சீல். என்னன்னா ரெட் ஹார்ஸ், சிகப்பு நிற குதிரை. ஆண்டவர் தேவன் அருமையான இந்த 4 குதிரைகளை குறித்து ஆண்டவர் தேவன் பாருங்க. நம்ம சமயத்தில் நம்ம பிள்ளைங்களை கழுதம் திட்டுவோம், குதிரை மாதிரி வளர்ந்துருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த குதிரை தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. 4 குதிரை, ஒரு குதிரை இல்லை, 4 குதிரைங்க. 4 குதிரைங்க என்னென்னலாம் பண்ணுது பாரு, பயங்கரமாக இருக்குது. இப்போ என்ன 2வது குதிரை பாருங்க. 2வது குதிரை, முதல்ல அவர் வந்து ஒயிட் ஹார்ஸில் வராரு, நம்ப வைக்கிறதுக்கு, கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெயிக்க வேண்டும். அந்த இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்ன்ற மாதிரி டெரிஃபிக்காக பண்ணுறான் பாருங்க. அப்படியே ஒயிட் ஹார்ஸில் அப்படியே உத்தம மாதிரி, கிரைஸ்ட் மாதிரி சமாதானம் உண்டு பண்ண போகிறேன். சமாதானம் எப்பவும் ஒயிட் ஹார்ஸ்னாவே சமாதானம், பார்க்கறதுக்கு எல்லாத்துலேயும் அப்படியே ரொம்ப ரம்யமாக, நீதி உள்ளவனா, நேர்மை உள்ளவனா அவன் காணப்படத்தக்கதா அவன் வரான் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹல்லேலூயா. ஆனால் 2வது
ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ஸில் வருகிறான். ரெண்டாவது சிகப்பு குதிரை. வசனம் பாருங்க. ரெண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது ரெண்டாம் ஜீவனானது நீர் வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அப்போ நாலாம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டுச்சு. அது புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாய் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாய் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? another horse fiery red went out and it was granted to one who sat on it to take peace from the earth and that people should kill one another and there was given to him a great sword. இந்த வசனம் பார்த்தீங்களா? அப்போ ரெண்டாவது ஹார்ஸ் எப்படி இருந்தது? ஃபேரி ரெட், பயங்கரமான ஒரு சிகப்பு கலர், அப்படின்னா ரத்தம் போல ஒரு சிவப்பு, சிகப்பு கலர் ரெட்டு. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டுனாவே சிகப்புனாவே நம்ம என்ன பண்ணுறோம்? ரத்தத்தை சொல்லுவோம், ரத்தம் சிந்துதை சொல்லுவோம், ஆபத்தை சொல்லலாம், அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது? அந்த வசனம் சொல்கிறது, அதன் மேல் ஏறிந்ததற்கு பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாய் சமாதானம் எடுத்து போடத்தக்கதாய் அப்புறம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதன் கையிலே ஒரு பட்டயத்தை கொடுக்கப்பட்டது. இந்த ரெட் கலரை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுகிறது? இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு பார்த்தீங்களா ரெட்டு கலருக்கு. இந்த சோஷலிஸ்ட் ஹிட்லர் பயங்கரமான ஆள். அந்த ஹிட்லர் அவனுடைய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் எதுக்கும் துணிந்தவர்கள். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ரொம்ப நல்லவங்க, அவங்க தன்னுடைய உரிமைகளுக்காக போடுறாங்க. நார்மலாக அநேக கம்யூனிஸ்ட்டுங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப், அவங்களோட கலர் ரெட்டு. அவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, நியாயத்துக்கு போராடுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அதே அந்த ரெட்டு சிகப்பு குதிரை மேலே ஏறி இருந்த இவன் பட்டயத்தினால ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகவும் சமாதானத்தை எடுத்து போடத்தக்கதாகவும் அவனுக்கு என்ன பண்ணுகிறது? அந்த அதிகாரத்தை அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. உனக்கு சமாதானம்ன்ற வார்த்தைகளுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் வரும்போது என்ன சொன்னார்? நான் சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் இவன் சமாதானத்தை எடுத்து போட்டு விடுவார். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீர் இந்த நாட்களை எங்களை சமாதானமாக வச்சு, 1000 தான் கொரோனா இருந்தாலும் வைரஸ் வந்தாலும் ஆனாலும் கூட நம்ம சமாதானமாக இருக்கிறோமே, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோமே, நம்ம குடும்பத்தோடு கூட இருக்கிறோமே, தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்போது மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யுத்தங்கள் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டிய, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களிலே உண்டாகும். எல்லாத்தையும் ஆண்டவர் அழகா தேவன் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சீஷர்களுக்கு சொன்னார்னு அர்த்தம், அடுத்த சந்ததிக்கு அவர் சொல்லிவிட்டு போகிறார். அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த சந்ததிக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் தன் சந்ததிக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனால தான் ஆண்டவர் தேவன் அவனிடத்தில் சோதோம் குமாரை அழிக்க போகிறேன் என்ற ரகசியத்தை கூட அவர் மறைத்து வைக்கவில்லை. அழிக்க போகிற காரியங்களை கூட தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர், அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு தேவனாக இருக்கின்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, பரிசுத்த அவனுக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவராக இருக்கலாம், டினாமினேஷன் நமக்கு முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் தான் முக்கியம், அவர்தான் முக்கியம், அவரை நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான மனுஷன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு மரித்து போய் விடுவான். தேவன் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருங்கள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு. அதனால் ஒவ்வொரு நாள் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய கரமும் தேவதாயும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே இருக்குது. இனிமேல் நம்ம ரெட்டு ட்ரெஸ் போடும் போதெல்லாம் இந்த பயம் வரும் பார்த்தீங்களா?
அதனால் ரெட் ட்ரெஸ் போடும்போதெல்லாம் இந்த பயம் வரும். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் நல்ல கலர் ட்ரெஸ்ஸை கொடுக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் உங்களை குறை சொல்ல, நீங்கள் ரெட் ட்ரெஸ் போடுங்க, எந்த ட்ரெஸ் வேணாலும் போடுங்க. ஆனால் ஆண்டவர் எட்டு ட்ரெஸ் ரத்தம் சிந்துதலை குறிக்குது. ரத்தம் சிந்துது, ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பதற்கு ரத்தம் சிந்தினார். அவன் இவன் ஒன்றான், அவன் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தாரு. இவன் நல்லவனை வெட்டுறானே, உண்மையானவன் நீதிமான சங்கீகரிக்கப்படுறானே. அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லையே. அதுதான் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம், பிசாசுக்கும் என்ன வித்தியாசம். இதனை இங்கே கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 25ஆம் வசனம், உன்னதமானவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த வசனங்களை வாசிங்களா? பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான், எல்லாத்தையும் மாற்றுவான். முதல் 3 வருஷங்கள் அவன் ரொம்ப நல்லவன் போல இருப்பான், பயங்கரமாக இவங்களை நேசிப்பான். இவர்களுக்கு ஒரே ஜாலி ஆகிடும், ஐயோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்னிங்காக பண்ணுவான். கடைசியில் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். 2வது 3 வருஷத்தில் அவர்கள் பயங்கரமாக எல்லா காரியங்களும் அவன் என்ன பண்ணுறான், மாற்றிடுவான், டோட்டலாக மாற்றிடுவான். என்னாச்சு? ஆராதனை போயிடும், பலி செலுத்த நிறுத்திடுவான், அதுக்கு உடன்படிக்கை கேன்சல் பண்ணுவான், உடன்படிக்கை முறிச்சு போட்டுருவானா. உடன்படிக்கை முறிச்சு போட்டு அவன் நான் தேவன் என்னை வணங்குகள் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சிலையை கொண்டு வந்து வைப்பான். அந்த பரிசு ஸ்தலத்தில் சிலையை கொண்டு வந்து வைக்கும்போது இவர்கள் ஓடி போவார்கள், பயங்கரமாக இங்கேயும் ஓடி போவார்கள். அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள், அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அந்த சமயத்தில் தேவன் அவர்கள் ரட்சிப்பார். அந்த காரியங்கள்லாம் நடக்கிறத பார்க்குறோம். அந்த ரெட் எதை குறிக்கிறது? ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் மீட்டு கொண்டா. அதே போல பிசாசு தன்னுடைய கையில் இருக்கிற அந்த ஸ்வர்ட், அந்த கத்தியினால அவன் என்ன பண்ணுறான்? அவன் எல்லாரையும் வெட்டி அநேகரை அவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை தேவன் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியத்தில் போக போகிறோம். 3வது காரியத்துக்கு போகும்பொழுது அங்கே பார்க்கின்றோம் கருப்பு நிற குதிரை அப்படின்னா அந்த பிளாக் ஹார்ஸ் 3வது முத்திரையை உடைக்கும் பொழுது அங்கே பார்க்க முடியுது. 5ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 3ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு கருப்பு நிற குதிரைக்கன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கருப்பு நிற குதிரை, ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தெரியும் கருப்பு நிறம் என்றாலே இருளை குறிக்கின்றது. அங்கே பார்க்கும் பொழுது அந்த கருப்பு நிற குதிரை ஏறிந்தவன் கையிலே தராசு பிடித்திருக்கின்றான். அப்போ என்ன இது அர்த்தமாகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த கருப்பு நிற குதிரை, கருப்புனாவே டார்க்னஸ், அப்படி நம்மளோட இருளான காரியங்கள், நம்மால் பார்க்க முடியாத காரியங்கள், அதை குறித்து சொல்லப்படுவதாக நாம் அர்த்தம் கொள்ள முடியும். அவன் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்று யாருக்கும் தெரியாவண்ணம் அநேக வஞ்சகமான காரியங்கள், அடுத்த டெசிஷன் என்ன எடுக்க போகிறான்னு தெரியாது. நம்முடைய அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி சில வாக்குறுதிகள் தராங்க. நாங்கள் இந்த இதெல்லாம் செய்ய போகிறோம், இந்த இடத்துல ரோடு போட போகிறோம், இந்த இடத்துல நாங்கள் பாலங்களை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எக்கானமியை நாங்கள் உயர்த்த போகிறோம். அநேக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அதில் ஒரு சில அநேக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். இல்லை என்றால் அடுத்த முறை அவர்களுக்கு பவருக்கு வர முடியாது. ஆனால் இவன் என்ன சொல்வான்? எந்த வாக்குறுதியும் அவன் நிறைவேற்ற மாட்டான். அவன் என்ன செய்வான்? அடுத்த டெசிஷன் எல்லாம் மக்கள் அத்தனையும் அப்படியே இருளில் பயந்து போயிட்டு அப்படியே ஒரு பயத்தில் உட்கார்ந்து இருப்பது போல ஒரு பயத்தில் இருப்பார். அவன் கையில் ஒரு தராசு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த தராசை பார்க்கும்பொழுது அந்த தராசில் ஒரு பீம் மேலே இருக்குல்ல, அந்த பீம் எதை குறிக்கிறதுனா யோக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மாட்டு வண்டியில் பார்க்கும்பொழுது அந்த மாடுகளுக்கு மேலே இருக்கிற அந்த கட்டை இருக்குது இல்லையா, யோக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த யோக்கில் என்ன பண்ணிவிடுவாங்க? அந்த மாடு ரெண்டுத்தையும் பிணைப்பார்கள். அது எதை குறிக்கிறதுனா மக்களை அவன் அடிமையாய் மாற்றுவான். இந்த மாட்டு வண்டியில் பார்க்கும் பொழுது 2 மாடுகள் ஈக்குவலாக போட்டுப்படும், ஒரே ஹைட் இருக்கும். ஒரே ஹைட் உள்ள மாடு அங்கே அந்த வண்டியை இழுத்து செல்லும். ஆனால் இவன் தராசில் என்ன இருக்கும்? எந்த பகுதி ஜாஸ்தியாகுது, எந்த பகுதி கம்மியாகுது என்று சொல்ல முடியாது.
ஒரு கூட்ட மக்களை அவன் உயர்த்துவான், ஒரு கூட்ட மக்களை அவன் தாழ்த்துவான். அவன் இஷ்டப்பிரகாரம். அப்போ அந்த அது ஒன்று முதல்ல யோக்கு அவன் மேலே, மக்கள் மேலே வைக்கிற காரியங்களை குறிக்கிறது. ரெண்டாவது காரியம் பண்ணால் அது ஆசிலேட் ஆகும். பாருங்க, தராசு எப்பவுமே அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆசிலேட். அதுபோல் அவன் நிலை இல்லாதவனாக இருப்பான், அன்சர்டன், நிலை இல்லாதவனாக இருப்பான். அவன் இஷ்டத்திற்கு வேண்டியதை அவன் செய்வான். யாரை ஒரு இடத்துல அதிகமாக வேண்டி வச்சா இதை பண்ண உடனே என்ன ஆகிடும், இது கீழே இறங்கிடும், அந்த பக்கம் மேலே ஏறிடும். அதிகமாக பாரசுனா அவன் நல்லா இருப்பான், இவன் இப்படி அநேக குழப்பங்களை உண்டு பண்ணி மக்களை அவன் திசை திருப்புவான் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. பிறகு என்ன நடக்கும்? ஃபேமன், பயங்கரமான பஞ்சங்கள் வரும். இப்போ பார்க்குற பஞ்சம் இல்லை. இப்போ என்ன நடந்து, எக்கானமி அழிந்து கொண்டு போகிறது. அது இல்லாமல் வெட்டுக்கிளி வேறு இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு போயிடுது. நம்ம சாப்பிட விடுதலாம், அது சாப்பிட்டு வந்துடுது. எங்கேயோ இருந்தோ வருது பாருங்கள், எங்கே இருந்தால் நாட்டிலேருந்து. அதுக்கு வீசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. என்னடா இது கொடுமை அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதுக்கு பற்றிங்களா? அது போய் பிடிக்க வேண்டியதானே. ஏன் வீசா எடுத்துன்னு வரல, பாஸ்போர்ட் எடுத்துடல, யார் போய் இதை கேட்க முடியும்? அது மாட்டும் பறந்து வந்து இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு அது போயிடுது. ஆனால் நம்ம நாட்டில் பிரஜையாக இருந்து, சிட்டிசனாக இருந்து நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்குறோம். இவ்வளோ பயங்கரமான காரியங்களை பார்த்தீங்களா? இப்போது யாரோ ஒருத்தவன் நம்ம சொத்தை சாப்பிட்டு போயிடுவான், யாரோ ஒருத்தவன் அனுபவித்து கொண்டிருப்பான், ஒன்றுமே செய்ய முடியாது. கார் வாங்கி வச்சுருப்போம், காரை ஓட்ட முடியாது. மோட்டார் சைக்கிள் எல்லாம் எதுவுமே ஓட்ட முடியாது. எல்லாமே ஒன்றுமே வெளியே வர முடியல பாருங்கள். ஒரு 3 மாதங்கள் இப்படிப்பட்ட இதை விட பயங்கரமான உபத்திரவ காலம். அது நினச்சி கூட பார்க்கவே முடியாது. மக்கள் சாவை தேடி ஓடுவாங்களாம், சாவு அவர்களுக்கு வராதான். பயங்கரமாக கொடுமையில், பஞ்சத்தில், கஷ்டத்தில். அந்த வசனங்களை, அடுத்த வசனங்களை நம்ம வாசிப்போம். 6ஆம் வசனம் அதில் சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 முடி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை சேதப்படுத்தாத என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தம் கேட்ட. சேதப்படுத்தாத சத்தம் கேட்குது. அவன் சேதப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ ஒலிவ தோப்புகள் அங்கே கல்டிவேஷன் கிடையாது. பிறகு என்ன, திராட்சை ரசம் கல்டிவேஷன் கிடையாது. தோப்புகள் ஒலிவ தோப்பு போச்சா எண்ணெய் போயிடுச்சு. நீங்கள் தலையில் தடவை எண்ணெய் கூட கிடைக்காது. நிறைய பேர் எண்ணெயை போடுறதில்ல. நீங்களாம் சேஃப், பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து தீர்க்க தரிசனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னொருத்தவங்க நிறைய எண்ணெய் போட்டு ஃபுல்லாக வழித்து ஃபுல்லாக போட்டு சீவனாதான் உண்டு. சில பேர் விளக்கெண்ணெய் போடுவான். விளக்கெண்ணெயில் நல்லெண்ணெயை கலந்து அவனுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்கணும், அது சரி கலந்து போடுவான். அப்படி வழித்து சீவுற ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் பரவாயில்ல, பிள்ளைங்க வைக்கிறதுல இப்போ ஸ்பைக்கில் போயிட்டாங்க. அவங்க இப்படி போயிட்டானுங்க, அந்த அன்டைடி அப்படில போயிட்டானுங்க அங்கே. அதனால் அவங்கள நான் டச் பண்ணல. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டு மூடி இப்படி வச்சு ஒழுங்காக மரியாதையாக தலை சீவ கற்றுக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதில் நல்ல முடியை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை ஏன் இங்கே விட்டு பிடிச்சி வச்சுருக்கு, கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல தலை சீவுங்க. இளைஞர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. உன்னை குத்துவதற்காக தேவன் உருவாக்கவில்லை, உன்னை ஆண்டவர் கீழ்ப்படிவதற்காக. முடியே கீழ்ப்படியவில்லை, நீ எப்படி கீழ்ப்படிய போகின்றாய்? கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உன்னை அழைத்திருக்காரால் ஒரு சின்ன போயிட்டு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட உன்னை நீ அடிமையாக்கி கொள்ளாதே. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற. சரி, அப்போ ஒலிவ தோப்புகள் இல்லை பச்சுங்களா? அப்போ ஒலிவ தோப்புகள்னா என்ன போயிடுச்சு? ஆலிவ் ஆயில் போயிடுச்சு, எந்த ஆயில், கடலெண்ணெய் எல்லாம் போயிடுச்சு. ரைட். அதுக்கப்புறம் என்னன்னா, திராட்சை ரசம் இல்லை. அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுத்துகிற அருமையான திராட்சை ரசம், அதையும் அவன் சேதப்படுத்திடுறான். பிறகு அங்கே ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை பார்க்கும்போது கிரீக்கில் சொல்லலாம் டெனேரியன். அப்படின்னா பயங்கரமான அந்த 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 ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நமக்கு இபி பில் எப்படி ஜாஸ்தி ஆச்சோ, திடீர்னு ஏறி போச்சு பார்த்துங்க. குறைக்கணும், பில்லு மேலே போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நாம் பில்லு கட்டலாம், ஃபீஸ் பிடிங்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த காரியங்களை செய்யட்டும். சரி பாருங்கள், அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ண சொல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், கடைசி நாட்களில் என்ன நடக்கும், பயங்கரமான பஞ்சம் வரும். பஞ்சம் வரும் பொழுது அவங்க என்ன நடக்கிறாங்க, அந்த அந்த தேலாஜிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஸ்லேவ்னா ஒரு அடிமை. அந்த திராஸ் பார்த்தீங்க, நல்லா கவனிங்க, ஒரு திராஸ் பார்த்தீங்க. அந்த திராஸ் நான் சொன்னேன் யோக்குன்னு சொல்லேன். ஒரு அடிமை அவனுக்கு கழுத்தில் வச்சு அவன் அப்படியே குனிஞ்சு தான் போகணும். அந்த மாடு வந்து மேலே திமிரி 2 காலம் தூக்கிச்சுன்னா வண்டி கீழே போயிடும் இல்லையா?
அதுபோல நம்ம அடிமை மாதிரி தான் அரசாங்கத்துக்கு அடிமையாக அப்படியே அவன் எங்கே போக சொல்கிறானோ போகணும். மூக்கணங்கார் இந்த பக்கம் இழுத்தா லெஃப்ட் திரும்பணும், ரைட் இழுத்தா ரைட் திரும்பணும், நேராக போகணும், இப்படி தான் போக முடியும். அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஒன்று அடிமைத்தனம். ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது, அந்த திராசில் பார்க்குறது நம்முடைய கழுத்து கட்டப்படுகின்றது, அடிமையாய் மாறிவிடுகின்றான். அப்போ அந்த அடிமைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு ரேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் ரேஷன் வச்சுருக்குறாங்க. 1 கிலோ 10 கிலோ அரிசி கொடுக்குறேன், 1 கிலோ வந்து நான் இது சுகர் கொடுக்குறேன், இப்படி ரேஷன் இருக்குது. அந்த ரேஷன் வந்து நம்ம வந்து சிட்டிசனுக்கு கொடுக்குறாங்க, ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அடிமைகளுக்கு ஒரு ரேஷன், அந்த நாட்கள் அடிமைகள் நம்ம அடிமைகள் ஆக்கி நமக்கு ஒரு ரேஷன் கொடுப்பான். அந்த ரேஷனில் இவ்வளோ தான் நீ வாங்கணும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஜெயிலில் போயிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கினா கொடுக்க மாட்டான். நீங்கள் வீட்டில் அழுகிற மாதிரிலாம் அழ முடியாது. நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் தூக்கி அடிக்கும். ஆனால் அங்கெல்லாம் போய் அடிக்க முடியுமா? அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த ரேஷன் கொடுக்குற மாதிரி பயங்கரமாக கொடுக்கும். நம்ம அவன் என்ன கொடுக்குறான் அதான் வாங்கணும். நீ கோதுமை தான் கொடுத்தா கோதுமையில் தான் நீ சாப்பிட்ணும், ரைஸ் கொடுத்தா ரைஸ் தான் சாப்பிட்ணும், எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த உபத்திரவ காலத்தில் 3வது அந்த அந்த கருப்பு குதிரை மேலே ஏறிந்தவனுக்கு அவன் செய்கிற காரியங்களை தேவன் இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய அருமையான சகோதரனே, சபையே, ஊழியக்காரனே, ரட்சிக்கப்படு. ஹல்லேலூயா. இதில் மாட்டிக்கொள்ளாதே. உபத்திரவ காலத்தில் இந்த ட்ரிபுலேஷன் பீரியடில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் வருகையிலே தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்ற அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு போகிற நேரம் போகிறது. 4வது காரியத்துக்கு நம்ம போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய திட்டங்களை கற்றுக்கொண்டு 4வது காரியம் த பேல் ஹார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 7ஆம் வசனம் பாருங்க. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார். எல்லா இடத்துல இருக்கும்போது the heard the voice of the 4th living creature saying come and see. எல்லாத்தையும் வந்து பார், இது நடக்க போகுது, ஒளிவு மறைவு கிடையாது, இது நடக்க போகிறது, வந்து பார். என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? அவன் பயங்கரமா ஒன்றும் செய்ய முடியாது, இது நடக்க போது. ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சு பார்க்குறாரு. யோவானை பார்க்க சொல்ல, யோவான் அப்படியே எழுதுகின்றான் அருமையான காரியங்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நான் பார்த்த பொழுது போய் பார்க்குறான். ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும்பொழுது பயமாக இருக்குது, என்ன செய்யறது, அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பத்ம தீவில் இருக்கிறான், பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறான். வந்து போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறிந்திருக்கும் மரணம் என்று பெயர். ஹல்லேலூயா. இது ரொம்ப கன்ஃபியூசிங் பார்த்தீங்களா? அந்த அவனுக்கு என்ன பேர்? மரணம், டெத்துன்னு இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. சரி, ரைட். பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகனாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியாக அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்போது 750 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதில் 1/3 அவர்கள் அழிக்கப்படுவார்கள். பயங்கரமான காரியம். இந்த முதல் உபத்திரவத்தில் இதெல்லாம் பயங்கரமான காரியம் நடைபெறுகிறது. அப்போது பார்க்கும் பொழுது அங்கே அந்த பேல் என்ற வேர்டை நான் பார்த்தேன். அதில் ஹீப்ரூவில் மெல் ஆஸ் MELAS மெல் ஆஸ் டேஷ் ஆஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா கருப்பு கலர்னு போட்டிருக்கு. மங்கின நேரம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து மறுபடியும் கிரீக்குக்கு போனேன். கிரீக்கில் வந்து கோல்ரோஸ் CHLOROS கோல்ராஸ் அப்படின்னா கிரீன் என்று போடப்பட்டிருக்கிறது. கிரீக்கில் தான் அவன் எழுதுகிறான் எல்லாத்தையும். ஏன்னா அந்த நாட்களில் கிரீக் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவன் எழுதுகிறான் அநேக அரமிக் பேசுகிறார் ஆண்டவர், கிரீக்கில் எழுதுகிறான். ஒரு சமயம் கிரீக்கில் இருந்திருக்கலாம். அப்போ கிரேக்கர்கள் தான் பயங்கரமாக இருக்காங்க. அந்த கிரீன் பார்க்கும்பொழுது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஒரு காரியத்தை அந்த 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 குதிரை நமக்கு எதை காண்பிக்கிறதுன்னா, அந்த நாட்களில் இந்த யூதர்கள் மிகவும் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி விடுகிறார்கள். உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இவன் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, கைவிடப்பட்ட கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறானே, கைவிடப்பட்ட கிறிஸ்தவன். இவனுக்கு எல்லா உபத்திரவத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பான். அங்கே யூதன் ஜாலியாக இருப்பா. நாங்கள்
கிறிஸ்துவோடு மேசியாவோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நாங்கள் கவனன் போட்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு எல்லாத்தையும் அவன் வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் ஏன்னா கவனன் போட்டாச்சு. அப்போ ஒன்று அவங்க என்ன செய்கிறானுங்க, முதல்ல அவங்க கம்ஃபர்ட் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது காரியம் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆலயத்தை கட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். அப்போ ஆலயம் அந்த முதல் 3.5 வருஷங்கள் ஆலயம், ஏன் இவன் தான் வந்து உட்கார போகிறான், அடுத்து அவனுக்கு தெரியாது அவன் உட்கார போகிறான். அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சமயத்தில் என்ன செய்வார்கள்னா, இந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். பயங்கரமான காரியம். அருமையான தேவனுடைய சபையே, விசுவாசியே, நீ இயேசுடைய ரகசியவர்களை கைவிடப்பட்டால் நீ இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு அவர்கள் அநேக பாடுகளை பற்றி மரிக்கிறதை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் பாருங்களேன், அவ்வளோ பயங்கரமாக அந்த வசனங்கள். அவனுக்கு பேர் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு, டெத்துன்னு எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அந்த குதிரையில், அந்த மங்கலான குதிரை, ஆனால் கிரீன், கிரீக் வேர்டு பிரகாரம் எக்ஸாக்டாக கிரீன் என்று. கிரீன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்துல பெயிண்ட் கூட க்ரீன் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பெயிண்ட் க்ரீன் அடிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் க்ரீன் பெயிண்ட் அடித்தா அவர் கோடீஸ்வரன் ஆகிடுவார் இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. க்ரீன் பெயிண்ட் அடித்தா, க்ரீன் புடவை கட்டினா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடலாம். க்ரீன் சூட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடலாம். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. எதுலாம் க்ரீனாக இருந்தால் க்ரீன் ஆகிடுவோம். ட்ரெயின்லாம் கூட க்ரீன் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே வேதாகம் மனுஷன் கிரீன் என்ற அந்த குதிரை, மங்கலான குதிரை மேலே டெத்துன்னு எழுதியிருக்குது. அது ஒரு அழிவு. எந்த ஜோசியத்தையும் நீங்கள் நம்பாதீங்கள், யார் பின்னாடியும் போகாதீங்க. வேதாகம் ஒன்று தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்மையாய் சொல்லுகிற ஒரு புத்தகம். எந்த ஜோசியக்கார இடத்துல நீங்கள் போகாதீங்க. தயவு செய்து நன்றாய் கவனிங்கள், நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க நான் யாரையும் குறை செல்லவில்லை, ஜோசியக்காரர்களையோ யாரையும். ஆனால் வேதத்தை குறித்து நான் சொல்கின்றேன். ஆக டெத்துன்னு எழுதப்பட்டிருக்கிறது, பயங்கரமான காரியம். அதனால் எந்த கலரிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி உங்களை அமைத்துக்கொள்ள அதிலே உங்கள் வாழ்க்கை இருப்பது என்று நான் சொல்ல வரேன். உங்களை ஹார்ட் ஒர்க், கஷ்டம், அந்த ஃபோக்கஸ் மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, இங்கே பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது, அந்த புல்லெல்லாம் அப்போது அந்த எல்லா பசுமையானதெல்லாம் கருகி போய் விடுகிறது. ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார், 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு அவங்ககிட்ட என்ன இருக்குங்கிறார், 2 மீன் 5 அப்பம். உடனே அந்த புல் மேலே எல்லாரையும் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு அவர்களுக்கு அந்த 5000 பேர்களை ஆண்டவர் தேவாதி தேவன் போஷிக்கின்றார். ஆனால் அந்திக்கிறிஸ்து என்ன செய்கிறான், அத்தனை பேரையும் சாகடிக்கின்றான், வறுமையை கொண்டு விடுகின்றான், பஞ்சத்தை கொண்டு விடுகிறான், பட்டயத்தை கொண்டு விடுகிறான், அவர்கள் ரத்தம் சிந்த பண்ணுகிறான். இத்தனை காரியங்கள் உபத்திரவ காலத்தில் இந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறது, நடக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. 100% வேதாகமும் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அதெல்லாம் அவர் போஷிக்கின்றார். இவன் என்ன பண்ணுவான், பஞ்சங்களை மக்களை அழிப்பான். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக கருது. அதனால் ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கின்றேன். எரேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நீ காலாட்களோடு ஓடும்பொழுது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதைகளோடு எப்பொழுது சேர்ந்து ஓடுவாய். என்ன அருமையான வசனங்கள். சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய். இந்த அருமையான வசனங்களை பாருங்கள். நீ காலாட்களோடே ஓடும்பொழுது உன்னை இளைக்க பண்ணீர்களானால், ஒரு ஆள் நடந்து போகிறான், அந்த நடந்து போகிறனோடே உன்னால் நடந்து போக முடியலன்னா குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய். பயங்கரமாக ஆண்டவர் இந்த எரேமியா புத்தகத்தில் எழுதுகிறார் பார்த்தீங்களா. அப்போது ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தால் நீ என்ன செய்வா. இப்போவே என்னை நீ ஆராதிக்க முடியவில்லை, இப்போவே என்னோடு சேர்த்து போக முடியவில்லை, நான் உன்னை அதிகமாய் கடினமாய் நடத்தவில்லை, ஒரு ஆலயத்துக்கு வா, என்னை ஆராதி. ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு ஜெபம் பண்ணு, ஈவினிங் ஒரு ஜெபம் பண்ணு, ஒரு சாப்டர் படி, இரவு ஜெபம் செய், குடும்பமாக செய்யும் சொல்லி ஒரு சின்ன சின்ன காரியம் சொல்கிறே. நீ என்னோடு ஓடி வரவில்லை என்றால் குதிரைகளோடு எப்படி, பிசாசோடு எப்படி ஒரு நாள் நீ சேர்ந்து ஓடுவாய். ரெண்டாவது காரியம் அவர் சொல்கிறாரு, அருமையான காரியங்களை சொல்கிறாரு.
சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினார். இப்போ சமாதானமாக இருக்குது, இதிலே எனக்கு அடைக்கலம் இல்லை, கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, அவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவரை குறை சொன்னால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வா? திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, பயங்கரமான காற்று வருது, இன்னும் ஜாஸ்தியாக என்ன செய்வ? ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை பார்த்து இந்த வசனங்களோடு கூட பேசுகிறார். திரும்ப திரும்ப இந்த வசனங்களை படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த நேரங்களை சமாதானம் உள்ளவளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் இந்த செய்தியை முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் 4 காரியங்களை நம்மோடு கூட பேசினார். 4 காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த 4 காரியங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசின ஆண்டவரே. முதல்ல கர்த்தாவே, ஒயிட் ஹார்ட்ஸ் என்ன ஆண்டவரே, வெள்ளை குதிரையை குறித்து பார்த்த ஆண்டவரே. முதல் முத்திரை இயேசுவே உடைக்கப்பட்ட பொழுது, திரைக்கப்பட்ட பொழுது வெள்ளை குதிரை சமாதானம் இருக்கும் என்று அந்த அந்தி கிறிஸ்து வந்து எல்லா சமாதானத்தையும் எடுத்து போடுகிறதை பார்த்தோம். இரண்டாவது ரெட் ஹார்ஸ் ஆண்டவரே, ஆண்டவரே சிகப்பு நிற குதிரை ஆண்டவரே, அதில் ஆண்டவரே ரத்தம் சிந்தி தேவன் எங்களை மீட்டு கொண்டார் ஆண்டவரே. ஆனால் அந்தி கிறிஸ்து ஆண்டவரே எங்கள் உயிர்களை அவன் பலி வாங்க போகிறான் ஆண்டவரே. அநேக இரத்த சாட்சிகளாய் மறிக்க போகிறார் கர்த்தாவே. அநேகர் அவன் இயேசுவே தன்னுடைய கையில் இருக்கிற ஆண்டவரே கத்தினால் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே அவன் இயேசுவே இந்த ஸ்வர்ட்னால் கர்த்தாவே எங்களை அவன் கொடுமைப்படுத்த போகிற ஆண்டவரே. தேவாதி தேவனே எங்களை பாதுகாத்துகள். 3வது காரியத்தை பார்க்கும்பொழுது அங்கே 3rd சீலை அவன் உடைக்கும் பொழுது கருப்பு நிற குதிரையை பார்க்கின்றான். கருப்பு குதிரை எதை குறிக்கிறது? நம்முடைய குழப்பத்தை குறிக்கிறது, பஞ்சங்களை குறிக்கிறது, அநேக காரியங்களை அங்கே குறைக்கிறத பார்க்குறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிலையும் மாட்டிக்கொள்ள. 4வது காரியம் பார்க்கும்பொழுது அங்கே 4th சீல் அங்கே பார்க்க மங்கலான குதிரை, அதில் பேல் ஹார்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரீக்கில் பார்க்கும்பொழுது கிரீன் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பசுமை என்று அர்த்தம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? டெத் என்று அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சாவை கொண்டு வருகின்றான். பயங்கரமான மரணங்களை, மரணம் அவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு கொலைக்காரன், ஒரு சாடிஸ்ட் போல அவன் செயல்படுகிறதை பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மேசியா என்ற ஒருவர் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசித்துமே காலாட்களோடு நீ போகும்பொழுது சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்போது நீ ஓடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்தாவிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்த சமாதானம் உள்ள காலங்களிலே கர்த்தாவே நான் இயேசுவே ஆண்டவரே உம்மை நான் உம்மிடத்திலே வரவில்லை என்றால் ஆண்டவரே யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? பரிசுத்த ஆவியானவரே என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க என்று தேவனுடைய சமூகத்தில் முழுமையை நாம் கேட்போமா? ஆண்டவர் நம்மை மாற்ற ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம முழுமையாய் தாழ்த்துவோமா? இந்த நேரத்தில் தேவன் ஆசீர்வதித்து நம்ம மேல் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.